ஏகே வேலன் ஏகேவி லா அகாடமியிலேருந்து இந்த வீடியோவில் நம்ம செக்ஷன் 4 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 பற்றி பார்க்குறோம். அதாவது பிரிவு 4 மாற்றுமுறை ஆவணச் சட்டம் 881 பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரிவு 4 என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, வாட் இஸ் ப்ராமிசரி நோட், கடனுறுதி சீட்டு என்றால் என்ன அப்படி என்பதற்கான ஒரு இலக்கணம், டெஃபினிஷன், ஒரு வரையறை கொடுத்திருக்கிறது. அதில் டெஃபினிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராமிசரி நோட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங். அப்படி இன் ரைட்டிங்னு சொல்லக்குள்ள பட் நாட் எ பேங்க் நோட் ஆர் கரன்சி நோட் containing unconditional undertaking signed by the maker to pay a certain sum of money only. அந்த வார்த்தையை கவனிக்கணும். To pay a certain sum of money only to or to the order of bearer or to the bearer of the instrument. இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடனுறுதி சீட்டு என்பது ஒரு ஆவணம், அது எழுதப்பட்டிருக்க வேண்டும், அது நிபந்தனையற்ற திருப்பி கொடுத்தல் முறையில் இருக்க வேண்டும். பணம் வாங்குறவங்க திருப்பி கொடுக்கறதுக்கு நிபந்தனைலாம் இருக்கக்கூடாது, நிபந்தனையற்ற திருப்புதல் இருக்க வேண்டும். அதை தயாரித்தவர் கையொப்பமிட வேண்டும். அது ஒரு குறிப்பிட்ட தொகை செலுத்துவதற்காக மட்டுமே, பணம் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளுக்கு மட்டுமே. யாருடைய உத்தரவின் பேரில் அப்படின்னா, டு ஆர் டு எ ஆர்டர் ஆஃப் பியரர். இவர்கிட்ட கொடுத்து அனுப்பு அப்படின்னு யார் உத்தரவு போட்டு ஒருத்தர் அனுப்புகிறாரோ அவர்கிட்ட. ஆர் பேரர் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட், அதை கொண்டு, அதாவது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வைத்திருப்பவர், ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் என்று சொல்வார்கள். சட்டப்படி முறையாக வைத்திருப்பவர், யாருடைய தூண்டுதலின்றி அந்த ப்ராமிசரி நோட்டை சட்டத்திற்கு உட்பட்டு எவர் ஒருவர் வைத்திருக்கிறாரோ அவர் தான் பேரர் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே பார்த்தீங்கன்னா, பட் செக்ஷன் 31 ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 says no person other than Reserve Bank or central government can draw or accept or make or issue bills, hundi or promissory note payable to the bearer of on demand, to the bearer on demand என்று அதுக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செக்ஷன் 4க்கு இருக்கிற டெஃபினிஷனை எதுக்கு எடுத்துக்கலாம்னா, ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் மாற்றுமுறை ஆவணத்தை பயன்படுத்தும் போது அந்த நடைமுறைகளை, அந்த கண்டென்ட்ஸ் ஆஃப் செக்ஷன் 4ஐ பின்பற்ற வேண்டும். ஆனால் செக்ஷன் 31 ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, ரிசர்வ் பேங்க் அல்லது மத்திய அரசாங்கம் பயன்படுத்தக்கூடிய கவர்மெண்ட் ப்ராமிசரி நோட், கவர்மெண்ட் பில்ஸ், கவர்மெண்ட்ஸ் உண்டியல்ஸை ரிசர்வ் பேங்கை தவிர, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தவிர அதை வரையவோ, அதை ஏற்றுக்கொள்ளவோ, அதை தயாரிக்கவோ, அதை வழங்கவோ கூடாது என்ற விஷயங்களை அங்கே வேறுபடுத்தி காட்டியிருக்காங்க. ஆக ப்ராமிசரி நோட் என்றால் என்ன என்பதை பற்றி நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கண்டென்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதில் பாருங்கள், குறிப்பாக அன்கண்டிஷனல் அண்டர்டேக்கிங், நிபந்தனையற்ற முறையில் நிறைய பேர் இந்த ப்ரோ நோட்டை எழுதி கொடுத்துட்டாலே என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுக்கு நோட்டீஸ் கொடுக்காம அவங்க வழக்கு தாக்கல் பண்ண முடியாது. ப்ராமிசரி நோட்டை எழுதி கொடுத்துட்டு பணத்தையும் கையில் வாங்கிட்டு நம்ம நோட்டீஸ் கொடுப்பாங்கல்ல, நம்ம பார்த்துக்கலாம். நோட்டீஸ் இஸ் நாட் நெசசரி.